வணக்கம். ஞானியின் மேன்மை. நபிகள் நாயகம் அவர்களின் வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு பெண்மணி நபிகளிடம் தன் மகனை கூட்டி வருகிறார். நபிகளுடைய இல்லத்துக்கு வந்த நாயகமே, என்னுடைய பையன் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றேன், இதை நீங்கள் கொஞ்சம் இவனுக்கு ஆலோசனை கூறி இனிப்பை குறைக்க நீங்கள் தான் புத்திமதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு நபிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் கழித்து கூட்டி வாங்கம்மா, நான் சொல்கிறேன் அப்படிங்காங்க. அது 10 நாள். ஏன்னா இவர் அதிகமான இனிப்பு சாப்பிடக்கூடிய நாயகம் நபிகள் தான் குறைவுள்ளவனாக இருந்து இன்னொரு ஆளுக்கு புத்தி சொல்ல, போதனை சொல்ல தகுதியற்றவன் என்பதை உணரப்பட்டு அதுக்காகத்தான் 10 நாள் கழித்து வர சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஐயா நபிகள் அவங்கள் இனிப்பை குறைத்து தன் தகுதி உள்ளவன், அறிவுரை சொல்ல தகுதி உள்ளவன் என்ற நிலைக்கு வந்தவுடன் தான் அந்த 10 நாள் கழித்து அந்த பெண்மணி வர்றாங்க. அந்த பையனிடம் அதிகமாக இனிப்பு சாப்பிடாதப்பா, சாப்பிட முடியாது அப்படின்னு புத்தி சொல்கிறாங்க. ஏன்னா மகான்களுடைய நிலையில் பிறருக்கு போதனையோ அறிவுரையோ சொல்லக்கூடிய நிலை இவர்களுக்கு இருந்தால் தான் அந்த போதனையை ஏற்கக்கூடியவர்களும் அந்த நிலைப்பாடுக்குரிய நிலை பகவான் அந்த ஞானிகளிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா இந்த விஷயத்தை உணர்த்தியுள்ளார். இது ஒரு நற்பண்பான விஷயம். ஞானிகளின் மேன்மைதான். நன்றி, வணக்கம்.